ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்து முதல் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக புறப்பட்டு திருவரங்கம் திருத்தலத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். பெரியாழ்வார் நம்மை பெருமாள் முன்னே கொண்டு போய் நிறுத்தி ஒவ்வொரு பாட்டிலும் தன்னுடைய வெவ்வேறு புலன்கள் மனசு எல்லாம் பகவான்கிட்ட எப்படி ஈடுபடுகிறது என்பதை ஈரத்தமிழ் சொற்களாலே பாடி வருகிறார். அதுல 9வது பாசுரம் பெருமாளை பார்த்து ஒரு விஷயம் சொல்றார். எனக்கு நம்பத்தக்கவன்னா நீதான், அதே சமயம் ஒரு பயமும் இருக்கு, அதை போக்க வேண்டியவனும் நீதான்னார். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு நம்பத்தக்கவன் நீதான், நீ கூட இருந்தாலும் ஒரு பயமும் இருந்துட்டே இருக்கு, அந்த பயத்தை நீ போக்க வேண்டும்ங்கிறார். ஏன், என்ன பயம், அதை ஏன் பெருமாள் போக்கணும்? வாருங்கள் 9வது பாசுரத்தில் காண்போம். நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கம் அதானாய் உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய் ஊழியாயினாய் ஆழி முன்னேந்தி கம்ப மாகரி கோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே. நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கம் அதானாய் உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய் ஊழி ஆயினாய் ஆழி முன்னேந்தி கம்ப மாக்கரி கோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே. பெரியாழ்வார் எம்பெருமானை அழைக்கிறார் நம்பனேன்னார். நம்பன்னா நம்ப தகுந்தவன் அர்த்தம். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பாருங்க. பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றாராம், என்னை என்னாலும் காத்து கொள்ள முடியாது, பிறராலும் காக்க முடியாது, நம்பன் நம்பிக்கைக்குரியவன் நான், நீ ஒருவன் தான். காரணம் என்னன்னா, பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார், நான் எனக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு ஏதேதோ பண்ணுவேன், எல்லாம் கடைசியில தீமையாக முடிந்து விடுகிறது. நன்னா நினைச்சு பாருங்க, நமக்கு நாமே கெடுதல் செய்யணும்னு எந்த ஒரு சேன் பர்சன், நல்ல சுயநினைவுள்ள எந்த மனிதனும் தனக்குத்தானே தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டான். நினைக்காட்டாலும் நல்லது செய்யறேன்னு நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அது அத்தனையும் தீங்குல போய் முடிச்சுடுறது. அதனால என்னையும் என்னால் நம்ப முடியவில்லை. சரி, பிறரை நம்பலாம், என்ன சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அவளுக்கு எது நன்மையோ அதை பார்த்துப்பா. அதாவது சில பேரை பார்த்தா நம்மள சொல்லுவா, நீ ஒரு சுயநலவாதி, நீ ஒரு செல்ஃபிஷ் பர்சன்னு. யாரெல்லாம் அடுத்தவாளை அப்படி சொல்றாளோ அவர்களுக்கு தங்கள் காரியம்தான் முக்கியமா இருக்கும். அடுத்தவனை நீ ஏதாவது பண்ணிக்கோ, என் வேலையை பார்க்கறேன், எனக்கு எது நன்மையோ அதை தேடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. அதனால மற்றவர்களை நம்ப முடியாது. அவளுக்கு தங்கள் நன்மை தான் முக்கியம், நம்ம நன்மை முக்கியம் இல்லை. அப்ப யாரைத்தான் நம்புறதுன்னா, நம்பனே. பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வார்த்தை போட்டார், விஸ்வசனீயன்னர். விஸ்வாசம் கொள்ள வேண்டும். நம்பி இவன் என்னை காப்பாத்துவான்னு இருக்க முடியும்னா ரங்கநாதனை தவிர வேற யாரை நம்ப முடியும்? நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே. அடுத்து பாருங்க, நவின்றுனா விரும்பி அன்போடுன்னு அர்த்தம், ஏத்துதல்னா துதி செய்தல். நவின்று ஏத்த வல்லார்கள், பெருமாளை விரும்பி ஒருத்தர் துதி பண்ணிட்டார்னா அவர்களுக்கு நாதனே தலைவனாக ஆகிவிடுவான். தலைவன் நாதனாவான்னா என்ன அர்த்தம்னா, தன் சொத்தாக கருதி அவளை காப்பாத்துவான்னு அர்த்தம். இப்ப அடியனுக்கு சொந்தமாக ஒரு மொபைல் போன் இருக்குன்னா அதை காப்பாத்திக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. அப்புறம் அதை தொலைச்சிட்டு மொபைல் போன் எங்கேயோ போச்சுன்னு நாம கோவப்பட்டு பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க? நம்ம சொத்துனா நாம காப்பாத்திக்கணும். நவின்றேத்த வல்லார்களை தன் சொத்தாக கருதி காக்கக்கூடிய நாதனே. ரெண்டாயிடுதா? ஒன்று நம்பன் நம்ப தகுந்தவன், நாதன் நம்பி வந்தவர்களை காப்பவன். 3 நரசிங்கம் அதானாய். இது ரெண்டுக்கும் என்ன உதாரணம்னா, நரசிங்கமது ஆனாய், நரசிங்கமாக அவதாரம் செய்தாயே. அந்த நரசிம்ம அவதாரத்துல நம்பனே பிரகலாதன் நம்பி இருந்தான், நம்பி இருந்த பிரகலாதனை காத்து கொடுத்தாய். நவின்றேத்த வல்லார்கள் நாதனே, பிரகலாதன் அன்போடு நவின்று ஏத்த நரசிம்மனை துதி செய்ய அதை ஏற்றுக்கொண்டு பிரகலாதனுக்கு வரம் தந்து அருள் புரிந்தானே. அப்போ நாதன் நம்பி இருந்த பிரகலாதனை, துதி செய்த பிரகலாதனை காத்து கொடுத்து நம்பன் நவின்றேத்த வல்லார்கள் நாதன் என்று நிரூபித்து காட்டின பெருமாள் யாருன்னா
காரணா நரசிங்கம் அதானாய், நரசிம்ம அவதாரத்தில் இதை நீ நிரூபித்தாய். அது மட்டுமா, உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய். உம்பர்கோன், உம்பர்னா தேவர்கள்னு அர்த்தம், கோன்னா தலைவன் அர்த்தம். உம்பர்கோன் தேவர்களுக்கும் தலைவன். எங்களுக்கு ஆபத்து வந்தா இல்ல, தேவர்களுக்கே ஆபத்து வந்தாலும் நீதான் கோன், ஒரு மன்னனாக தலைவனாக இருந்து அவர்களை காக்கிறாய். இதற்கென்ன உதாரணம்னா, உலகேழும் அளந்தாய், 7 உலகங்களையும் அளந்த வரலாறு. வாமனனாக போய் மகாபலிட்ட யாச்சகம் கேட்டு அப்புறம் 7 உலகங்களை அளந்து காமிச்சாரே, எதுக்காக? தேவர்கள்டேந்து அசுரனாகிய மகாபலி ராஜ்யத்தை தட்டி பறித்து விட்டான். அவன்டேந்து ராஜ்யத்தை மீட்டு தேவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உலகத்தை அளந்திருக்கார். அப்போ உலக அளந்தது எதை காட்டுறதுன்னா, உம்பர்கோன் தேவர்களுக்கு தலைவன். நரசிம்மனா வந்தது எதை காட்டுறதுன்னா, நம்பனே நவீன்றேத்த வல்லார்கள் நாதனே. பாட்டை எப்படி கட்டமைச்சிருக்காரு பார்த்தேளா? நரசிங்கன்னு ஏன் சொன்னார்னா, நம்பனே நவீன்றேத்த வல்லார்கள் நாதனே. உலகேழும் அளந்தாய்னு ஏன் சொல்றாருனா, உம்பர்கோன் தேவர்களுக்கே நீதான் தலைவன். இது மட்டுமா, ஊழி ஆயினாய். இந்த இடத்துல ஊழின்னா காலம்னு அர்த்தம். ஊழி ஆயினாய்னா காலத்தின் வடிவாக நீயே இருக்கிறாய். எம்பெருமானுக்கு சரீரமாகத்தான் காலம் இருக்கிறது, எம்பெருமான் கட்டுப்பாட்டுல காலம் இருக்கு, அதனால அவனையே காலம்னு சொல்லலாம். காலத்தின் வடிவாக இருக்கிறாய். அப்புறம் ஆழி முன் ஏந்தி, இந்த காலத்தை பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கார். இதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டோம். நீங்க தேவர்களுக்கு தலைவன்னா உலகளந்ததை சொல்றீங்க, அப்புறம் நம்பினவர்களை காப்பாற்றுவார்னா நரசிம்மனை சொல்கிறீர்கள். காலத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டோம். அதான் பாருங்க, ஊழி ஆயினாய் ஆழி முன் ஏந்தி. ஆழினா சக்கரம்னு அர்த்தம். ஆழி முன் ஏந்தி, முன்காலத்தில் இருந்து கையிலே ஆழிங்கிற சக்கரத்தாழ்வாரை ஏந்தின்னு இருக்காரே, அந்த சக்கரத்தாழ்வாருக்கு தான் கால சக்கரம்னு பேரு. காலம் சுற்றி கொண்டே இருப்பது போல சுழலும் சக்கரமாகிய சக்கரத்தாழ்வாரும் சுத்தின்றே இருக்காரோ இல்லையோ, கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினாயின்னு நம்மாழ்வார் பாசுறோம். அதனால காலத்தை ஆள்பவன் ஊழி ஆயினான், அதற்கடையாளம் ஆழி முன் ஏந்தி. அடுத்து அந்த ஆழி சக்கரத்தை சும்மா பிடிச்சுக்கல, பக்தர்களுக்கு ஆபத்துனா காப்பாத்துவார். அது எங்க பாக்குறோம்? அடுத்த அடிக்கு வாங்கோ. கம்பமா கரி கோள் விடுத்தானே. கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம், கரினா யானைன்னு அர்த்தம். கம்பமா கரின்னு அது செய்யுள் நடைக்காக வந்திருக்கு. அர்த்தம் பண்ணும்போது மா கம்ப கரின்னு புரிஞ்சுக்கணும். மானா அதிகமாக, மிகவும், நம்ம ரொம்ப ரொம்பன்னு கலோக்கியெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. மா கம்பம்னா ரொம்ப ரொம்ப நடுக்கம், கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். மா கம்பம்னா ரொம்ப ரொம்ப நடுக்கம், கரினா யானை. மா கம்ப கரினா ரொம்ப ரொம்ப நடுக்கி கொண்டு இருந்த யானை. அந்த யானையான கஜேந்திரனுடைய கோள், கோள்னா ஆபத்து, விடுத்தானேனா அதிலிருந்து விடுவித்தவனே. இன்னும் புரியலையா? கஜேந்திர மோட்சம் மா கம்ப கரி. அந்த யானை ரொம்ப ரொம்ப பயந்துன்றது தான். என்ன பயம்னா, முதல்ல கவ்விடுத்தே உயிர் போயிடுமே அந்த பயம் இல்லை. ஒரு தாமரையை பறிச்சுட்டோம், இதை பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம், ஆனா இந்த முதலையினாலே என் உயிர் போயிடுத்துன்னா இந்த தாமரையை பெருமாள் திருவடியில சேர்க்க முடியாம போயிடுமோ, எடுத்த கைங்கரியம் நிறைவேறாமல் போகுமோ என்று மா கம்பக்கரி ரொம்ப ரொம்ப நடுங்கி கொண்டிருந்தது. அந்த யானையினுடைய கோள் விடுத்தானே. ஆபத்தை போக்கியவன்னா என்ன அர்த்தம்னா, முதலைய வதம் பண்ணது மட்டும் இல்ல, முன்னாடி நின்று அந்த தாமரையை எடுத்து என் திருவடியில போடுன்னு சொல்லி அந்த தாமரையை ஏற்றுக்கொண்டானே, அதான் கோள் விடுத்தானே. அப்புறம் காரணா, உலகத்துக்கு காரண பொருளாக இருப்பவனே. அதை எதுக்கு திடீர்னு இங்க சொன்னார்னா, ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை. கஜேந்திரனை காப்பாத்தினதுனாலதான் காரணா, காரண பொருள்னு பெருமாளே அறியப்பட்டாராம். ஏன் அதுக்கு முன்னாடி காரண பொருள் இல்லையானா? நன்னா கவனிங்கோ, அவர் காரண பொருளா தான் இருந்தார். ஆனா கம்பமாக்கரி கோள் விடுத்தானே, கையில சக்கரத்தாழ்வாரை ஏந்திண்டு யானையை காப்பாத்த வந்தாரோ இல்லையோ, வந்தப்புறம்தான் காரணா, இவர் காரண பொருள்னு உலகத்துக்கு தெரிஞ்சுதான். அவர் எப்போதுமே காரணம்தான். அமெரிக்கா எப்போதும் இருந்தது, ஆனா கொலம்பஸ் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. அது போல பெருமாள் எப்போதும் காரண பொருள். ஆனா இந்த யானை காரணமே, ஆதி மூலமே, உலகின் முதல் காரணமேனு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்ததும் தான், ஏய் காரணான்னு கூப்பிட்டா இவர் வரார், அப்ப இவர் தான் உலகத்துக்கு காரணம்னு பாமர மக்கள் அப்புறம்தான் புரிஞ்சுண்டா. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், காரண பொருள் என்னை காக்கட்டும்னு யானை கூப்பிட்டும் இவர் வரலன்னா என்ன சொல்லுவா? பாருப்பா, காரண பொருள்னு யானை கூப்பிட்டும் பெருமாள் வரல அப்படின்னா இவர் காரண பொருளே கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாளாம்.
மக்கள் எப்படி பேசுவான்னு தெரியாது இல்லையா? அதனால இப்போ ஒரு வகுப்பறையிலேயே ஒரு வாத்தியார் வரார். பசங்கள் மாணவர்களை எல்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் வீட்டு பாடம் எழுதியிருக்கீங்கன்னு கேட்கிறார். வீட்டு பாடம் எழுதியிருக்கோம்னா கை தூக்கிடணும். கை தூக்கலைன்னா வீட்டு பாடம் எழுதலைன்னு அர்த்தம். காரண பொருள் வரட்டும்னு கூப்பிட்டா வரணும். வரலன்னா காரண பொருள் இல்லைன்னு ஆயிடும். நல்ல வேளை பெருமாள் ஒழுங்கா வந்தார், தம் பேரை காப்பாத்தின்றார். காரணா கடலை கடைந்தானே. இது மட்டுமா? கடல், திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலை கடைந்தானே, இவன் கையாலேயே கடைந்தானா. இது ஒரு நுட்பமான விஷயம். ஆரம்பத்துல தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சு பார்த்தா முடியல, சோர்ந்து போயிட்டா. பெருமாள் என்ன பண்ணாராம்? உங்களால கடைய முடியலன்னா உங்கள் காரியத்தை நான் செய்யறேன்னு கடலை கடைந்தானே. தேவர்களுக்காகவும் அசுரர்களுக்காகவும் தான் ஒருவனாக இருந்து அந்த திருப்பார்கடலை கடைந்து கொடுத்தான். பெரியாழ்வார் சொல்றார், அதை நினைச்சு பார்த்தேன்ப்பா, உன் காலில் விழுந்த வாளுக்காக அவ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நீ செய்யறியே. எம்பிரான்னர். பிரான் அப்படின்னா பொதுவா பேருதவி செய்தவன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல எம்பிரான்னா என் தலைவன் அர்த்தம். ஏன் தலைவன்கிறார்னா, அந்த கடலை கடைஞ்சாரோ இல்லையோ பெருமாள், அதை பார்த்து தான் பெரியாழ்வார் இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். எம்பிரானே, இதை பார்த்தேன்ப்பா, வணங்கினா இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கணும். ஒரு சின்ன ஈகோ பார்க்காமல், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லாமல், நானே இறங்கி கடையிறானே. இதன் மூலம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்னை எழுதி வாங்கி கொண்டான். இந்த ஒரு சரித்திரத்துல, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அதாவது ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. சிலது மனசுல பதியறதுக்கு இந்த வியாக்கியானத்துல உள்ள சூக்ஷ்மம் என்னங்கிறது புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன், அதோட வச்சுக்கோங்க. இப்போ விராட் கோலி கிரிக்கெட் விளையாடுறாரு இல்லையா, இந்த கவர் டிரைவ் அவரோடது ரொம்ப ஃபேமஸ். சில ரசிகர்கள் என்ன சொல்லுவான்னா, அவர் மற்ற ஷாட் அடிச்சாரோ அடிக்கலையோ, செஞ்சுரி போட்டாரோ இல்லையோ, வந்தோம் கண்ணுக்கு அழகா 2 கவர் டிரைவ் அடிச்சார், அதுலயே நாங்க திருப்திம்பான். அதுபோல பெருமாள் இதுவரை பண்ணதெல்லாம் பண்ணட்டும், பண்ணாம போட்டோம், அந்த கடலை கடைஞ்சாரோ இல்லையோ, அதுலயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எம்பிரான் எனக்கு தலைவனாக ஆகிவிட்டான். அது மட்டுமா, என்னை ஆளுடை தேனேன்னர். என்னை ஆளுடை, என்னை ஆளக்கூடிய அடிமை கொண்டு, என்னை ஆளாக அடிமையாக கொண்டு ஆள்பவனாக இருக்கக்கூடிய தேனே, ரொம்ப இனிமையானவனாக இருக்கிறாயே. நிறத்திசைய போக்கியன்னு வியாக்கியானம். ஒரு ஒப்பற்ற இனிமை எம்பெருமான்ட்ட தான் பார்க்குறோம். பொதுவாக தலைவர்னு இருப்பவர்கள் கடுமையாக இருப்பார்கள், எப்போதுமே கோபமாக இருப்பார்கள். இவன் தலைவனாகவும் இருக்கான், நம்மளை அடிமையிலையும் ஈடுபடுத்துறான், இனிமையாகவும் இருக்கான். இத்தனையும் உன்ட்ட இருக்குப்பா, பாருங்க எத்தனைன்னு. நம்பினவர்களை காப்பவன், துதிப்பவர்களை காப்பவன், அது கடையாளம் நரசிம்மாவதாரம். தேவர்களுக்கு தலைவன், அது கடையாளம் திருவிக்கிரம பெருமாள், உலகளந்த பெருமாள். காலமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு, அது கடையாளம் சக்கரம். சக்கரத்தை ஏந்தி யானையை காப்பாத்தினான், அதனால காரண பொருள்னு நிரூபிச்சான். திருப்பார்கடலை கடைஞ்சான், அதை பார்த்து பெரியாழ்வார் மயங்கிட்டார். என்னை தேன் போல் இனிமையாக இருந்து ஆள்கிறாயே, ஒரே ஒரு பயம், அதை போக்குன்னார். ஏழையேன் இடரை களையாயேன்னார். அடியன் ரொம்ப ஏழையனாக இருக்கிறேன். ஏழை அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பாருங்க, ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணியிருக்கார். ஏழைனா பணம் இல்லாதவன் அர்த்தம் சொல்லலை. சரி, ஏழைனா அறிவில் குறைந்தவன் சொல்லலாமான்னா அதுவும் இல்லையாம். சபலன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். சபலன்னா சாப்பல்யங்கிற பாருங்க, மனசு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறது, அப்பப்போ மனசு எங்கெங்கேயோ போயிடுறதாம். இப்ப பெரியாழ்வாருக்கு என்ன பிரார்த்தனைனா பாருங்க, ஏழையே நடிகன், ஏழையாக இருக்கிறேன், அதாவது மனசு சஞ்சலமாயிட்டே இருக்கு, சாப்பல்யத்தோடையே இருக்கு. அப்படிப்பட்ட மனம் கொண்ட அடியனுடைய இடரை களையாயே. இடர்னா கஷ்டம்னு அர்த்தம், அல்லது ஒரு கவலை வேதனைன்னு அர்த்தம். இடரை களையாயே, அடியனுக்கு ஒன்றை பார்த்தா பயமா இருக்கு, கவலையா இருக்கு, அந்த கவலையை போக்குன்னார். ஆனால் என்ன கவலைன்னு சொல்லலை, வியாக்கியானத்தில் காட்டியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. பெருமாள் பெரியாழ்வார்ட்ட கேட்டாரா, அதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி வச்சுட்டீர், நான் தான் காப்பாத்துறேன்னு உறுதி அடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் உமக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டாராம் பெருமாள். அதுக்கு பெரியாழ்வார் பதில் சொல்றார், இல்லை பெருமாளே, நீ காப்பாத்துவியோ மாட்டியோன்னு எனக்கு பயமோ கவலையோ இல்லை, மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற கவலையும் இல்லை. ஆனால் இந்த மனசு சஞ்சலமாயிட்டே இருக்கோ இல்லையோ, நடுவில் எங்கேயாவது உன் திருநாமங்களை சொல்லாமல் போயிடுவேனோன்னு கவலையா இருக்குன்னார். புரிஞ்சுதா பெரியாழ்வாருக்கு பயம் என்னன்னு? நீ நம்பத்தக்கவன் பக்கத்தில் இருக்க, ஆனாலும் என்ன பயம்னா, ஒருவேளை பெருமாள் தான் எப்படினாலும் காப்பாத்திடுவாரே, நாம எதுக்கு பகவன் நாமத்தை சொல்லணும், சொல்லாமையே இருந்துடலாமோ அப்படின்னு என் மனசு தோன்றினாலும் தோணிடும். அப்படி தோணக்கூடாதுப்பா, எப்போதும் உன் திருநாமங்களை சொல்லிட்டே இருக்கணும், அதை நினைச்சா தான் பயமா இருக்கு. இந்த நிலை, இன்னைக்கு உன் திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்திதியில என்னை வச்சுட்ட,
எப்போதும் இந்த வாழ்க்கை முடியும் வரை அப்படியே இருக்கணுமே, வாழ்க்கை முடிஞ்சப்புறம் மோட்சம் கொடுப்பேன், அது வேற விஷயம்ப்பா. வாழும் வரை இந்த உலகத்துல எதை பார்த்தும் சாப்பல்யமோ சஞ்சலமோ அந்த மைண்ட் அப்பப்போ வேவரிங்கிற பாருங்க, அந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாதுப்பா. எப்போதும் உன் திருநாமங்களை சொல்லணும், சொல்லிண்டே இருப்போமோ இல்ல மாறிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம், இடர் இருக்கு. இடரை களையாயே, சாப்பல்ய புத்தி கொண்ட என்னுடைய இடரை நீதான் போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த பாசுரம். நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கம் அதானாய் உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய் ஊழியாயினாய் ஆழி முன்னேந்தி கம்ப மாகரி கோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே. நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கம் அதானாய் உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய் ஊழி ஆயினாய் ஆழி முன்னேந்தி கம்ப மாக்கரி கோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே. நம்பத் தகுந்தவனே, உன்னை துதிப்போருக்கு நாதனாக இருந்து காப்பவனே, நரசிம்மனாக அவதரித்தவனே, தேவர்களின் தலைவனே, ஏழுலகை அளந்தவனே, காலத்தை கட்டுப்பாட்டில் கொண்டவனே, கையில் சக்கரத்தை ஏந்தி நடுங்கிக் கொண்டிருந்த யானையுடைய ஆபத்தை போக்கியவனே, உலகின் காரண பொருளே, திருப்பார்கடலை கடைந்தவனே, எனக்கு தலைவனே, என்னை தேனாக இனிமையாக இருந்து ஆளக்கூடியவனே, இந்த சபல புத்தி கொண்டவனுடைய துக்கத்தை கஷ்டத்தை உன் திருநாமத்தை சொல்லாம இருந்துருவேனோங்கிற பயத்தை நீ போக்க வேண்டும், எப்போதும் உன் திருநாமத்தை சொல்லும்படியாக நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த ரிலையபிள் லார்ட், ஓ த ஒன் who protects those who chant your names, O Lord Narasimha, O the chief of Devas, O the one that measured the 7 worlds, O the embodiment of time, O the one that carried the disc and removed the fear of the elephant which was caught by a crocodile, O the cause of the entire universe, O the one that churned the milky ocean, O my Lord, O the honey that rules over me, please remove my fear என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், இத பதிகத்துக்கான பலன், இதை அனுபவிச்சவாளுக்கு என்ன பலன் என்பதை சொல்லி இதை நிறைவு செய்ய போறார் பெரியாழ்வார். அதுக்கப்புறம் நெய்க்குடத்தைன்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகத்தை அதுக்கடுத்த பகுதியில் காணப்போகிறோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கமதாராய் உம்பர்கோனுலகேழுமளந்தாய் ஒழியாயினாய் ஆழிமுன்னேதே கம்பமா கரிகோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையே இடரை களையாயே ஏழையே நிடரை களையா